புனித வெள்ளியை முன்னிட்டு இயேசுவை சிலுவையில் அறைந்ததை நினைவுபடுத்தி சிலுவை பாதை வழிபாடு மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. இயேசுபிரான் மக்களின் பாவங்களை போக்கும் விதமாக சிலுவையில் அறையப்பட்டு உயிரிழந்தார். அந்நாளை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவ மக்கள் புனித வெள்ளி தினமாக அனுசரித்து வருகின்றனர். இந்நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை செய்தனர். இயேசு உயிரிழந்ததை நினைவு கூறும் வகையில் தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய திருவுருவ சிலைக்கு நீண்ட வரிசையில் நின்று மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து இயேசுவை சிலுவையில் அறையும் நிகழ்ச்சி ஊர்வலமாக நடத்தப்பட்டது. இந்நாளை துக்க நாளாக அனுசரிக்கும் வகையில் வீடுகளில் கஞ்சி காய்ச்சி கிறிஸ்தவர்கள் அருந்துவது வழக்கம். இயேசு கிறிஸ்து இன்று பெரிய வெள்ளி அன்று தன்னையே உலகிற்கு அளித்தார். தனது பாடுகள் மரணத்தின் வழியாக இந்த நாளிலே எல்லா கிறிஸ்துவ மக்களும் ஆலயங்களுக்கு ஒன்று கூடி வந்து இறைவனுடைய இரக்கத்தை ஜெபித்து மன்றாடுகின்ற நாளாக அமைந்திருக்கின்றது. இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்த வேர்வை சிந்தி உயிரை விட்டார். சிலுவையில் நமக்காக மரணத்தை விட்டார். அதனாலதான் இந்த நாள் குட் ஃப்ரைடே என்று கருதப்படுது. இந்த நாள் கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை தேவாலயத்தில் சிலுவை பாதை வழிபாடு வெள்ளியன்று நடந்தது. தோமாஸ் அருள் வீதியிலிருந்து புறப்பட்ட இந்த சிலுவை வழிபாட்டில் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முக்கிய வீதிகள் வழியாக வந்த சிலுவை பாதை ஊர்வலம் இறுதியில் தேவாலயம் வந்தடைந்தது. இதையடுத்து தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலியும் வழிபாடும் நடத்தப்பட்டது. வரும் ஞாயிறன்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினம் ஈஸ்டர் பண்டிகையாக அனுசரிக்கப்படுகிறது.